Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. Hi, welcome to our channel. Back to our event. Subscriber real life incidentல இன்னைக்கு உங்களுக்காக ரெண்டு உண்மை சம்பவங்களோட வந்திருக்கேன். இப்போ ரெண்டாவதா பார்க்க போற இந்த உண்மை சம்பவம் இது சின்னதாக தான் இருக்கும், ஆனால் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு சம்பவத்தை கேட்டு நானே லைட்டாக ஆடி போயிட்டுன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட உண்மை சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கிராமத்தில் தான் நடந்திருக்கு. ஆனால் அந்த கிராமத்தோட பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வேணா ஒரு க்ளூ தரேன். கருப்புசாமி கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு கிராமம் தான். சொல்ல போனால் இது கருப்பனுடைய கோட்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு, அதுவும் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அண்ட் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவருடைய நேம் அருள்குமரன். அண்ட் இவரும் கருப்புசாமி கோட்டையை தான் சேர்ந்தவர். இது ஊரோட பேர் இல்லை, அவர் சொன்ன நிக் நேம். அண்ட் இந்த பயங்கர சம்பவம் இவங்க குடும்பத்தில் தான் நடந்திருக்கு. அதை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேச சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேச சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறது உண்மை சம்பவம் உண்மையிலத்தில் நீங்கள் நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். நம்ம சேனலில் 12th முடிச்சவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜ் முடிச்சவங்க, ஏன் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பிடிக்காத ஒரு வேலையில் இருக்க நீங்கள், ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த வீடியோ எப்படியாச்சும் கார்பரேட் கம்பெனியை ஐடியில் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் ஹைபேடு பேக்கேஜ் வாங்குறவங்க யார் தெரியுமா? ஐடியில் இருக்கிறவங்க தான். அதுலேயும் டெவலப்பராக இருக்கிறவங்களுக்கு தான் டிமாண்ட் ரொம்பவே அதிகம். ஸோ உங்களுக்கும் டெவலப்பர் ஆகணும் அண்ட் கோடிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கலாம். அதுவே உங்களுக்கு டாப் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸு ட்ரைனிங் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் சிம்பிள் லேர்ன் பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். இவங்க நிறைய டாப் ஐடி கம்பெனி கூட டைப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ்க்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணுமோ அது ரொம்பவே சிம்பிளா உங்களுக்கு டீச் பண்ணி ரியல் டைம்ல ப்ராஜெக்ட் கொடுத்து ட்ரெயின் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம 500+ கம்பெனி கூட டைப் பண்ணி 95% அபோவ் இவங்களும் சக்சஸ்ஃபுல்லா பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இவங்களோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இன்கேஸ் நீங்க இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களுக்கு பிளேஸ்மெண்டே கிடைக்கலனா நீங்க பே பண்ண ஃபுல் அமௌண்ட்டை 100% ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது கூடவே 24/7 virtual desk access for all students with valuable certificate, training and internship certificate ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், அஃபோர்டபுள் பிரைஸ் சொன்னோம் பாத்தீங்களா, நம்ம சப்ஸ்கிரைபர் பேக் டு ரிவன் சப்ஸ்கிரைபருக்காக டிஸ்பிளேல தெரியுற இந்த கோடு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் ஒர்த்துள்ள சோர்ஸ் கோடும் கொடுப்பாங்க. அண்ட் இந்த சோர்ஸ் கோடுக்கு லிமிட்லாம் இல்ல, லைஃப் டைம் சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மறக்காம B2R flat 50 அப்படின்ற ஒரு கோடும் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அண்ட் முன்னாடியே சொல்லிடுறேன், இது லிமிடெட் ஆஃபர் தான், சோ மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா 5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பர்டிகுலர் கிராமம். அண்ட் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண அருள்குமரன். இவங்க குடும்பத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்த வந்து அருள்குமரன் அவரே தான் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அருள்குமரன் இவங்க குடும்பம் இப்போ கிடையாது, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முந்தைய தலைமுறையில் இருக்கிற எல்லாருமே பார்த்தினா கல்வர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொள்ளையடிக்கிற வம்சத்தை சேர்ந்தவங்க. அதை பல தலைமுறையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் கடந்த ஒரு 20 வருஷமா அந்த ஒரு தொழிலை இவங்க பண்ணாமலும் இருக்காங்க. சரியா 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பர்டிகுலர் கிராமம். அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண அருள்குமரன் அண்ட் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க மாமா மச்சான் அப்படின்னு எல்லாருமே நைட்டு நேரத்தில் பக்கத்து ஊருக்கு இல்லைனா ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஊருக்கு கிராமத்துக்கு போயிட்டு திருடுறதுக்கும் போவாங்க. ஒன்ஸ் இவங்க போயிட்டாங்கன்னா எந்த ஒரு பொருளும் இல்லாமல் ரிட்டர்ன் வீட்டுக்கும் வர மாட்டாங்க. அப்படி போன இடத்துல வந்து இவங்களுக்கு எந்த பொருளும் கிடைக்கலன்னா அடுத்த அட்டம்ப்ட்ல ஏதாச்சும் பொருள் கிடைக்கிற வரைக்கும் இவங்க வீடும் திரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி போன நிறைய இடத்துல இவங்களும் நிறைய பொருள், தங்கம், வைரம், வெள்ளி அப்படின்னு நிறைய பொருள் திருடிட்டும் வருவாங்க. அப்படி திருடிட்டு வந்த அந்த பொருளை வந்து குறிப்பிட்ட ஒரு நாள் வரைக்கும் கையில் வச்சிருக்க மாட்டாங்க. எவ்வளோ சீக்கிரம் விற்க முடியுமோ இல்லை எவ்வளோ சீக்கிரம் கைமாற்றி விட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மாற்றியும் விட்டுருவாங்க. ஏன்னா திருடின பொருள் கையில் இருந்தால் அவங்களுக்கு தானே பிரச்சனை. சேம் அதே தான் அந்த ஒரு விஷயத்த இவங்களும் கையில் வச்சிருக்க மாட்டாங்க. இப்படிதான் இவங்க பொழப்பு பல தலைமுறையாக நல்ல செல்வ செழிப்போடு இருந்திருக்கு. எல்லாமே இவங்க சம்பாரிச்சு தான் கேட்டீங்கன்னா இல்லை, எல்லாமே அப்படி இப்படின்னு சுட்டது
தான். ஆனா கெட்ட விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கும்ல, சேம் அதே மாதிரி இவங்க பண்ற இந்த ஒரு தப்புக்கும் ஒரு முடிவுக்கான ஆரம்பமும் வரப்போகுது. அதுதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கிராமத்தை நோட்ட விடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அந்த கிராமத்தில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சொத்து பத்தெல்லாம் இருக்கு. அதாவது தங்கம் வெள்ளி அப்படின்னு நிறையவே இருந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிறவங்க கிட்ட ஆட்டை போட்டா பெருசா சேரும் அப்படின்னு இவங்களும் அந்த ஊரை கொஞ்சம் நோட்ட விடவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் கொஞ்ச நாள் அந்த ஊர்ல தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு சில பேர் ஃப்ரெண்டு பிடிச்சி அவங்களுக்கு கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே காசால மயக்கி அந்த குடும்பத்தை பத்தின ஒரு சில டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே திருடுறதுக்கான அந்த பர்டிகுலர் டைம் வரப்போகுது அப்படின்னு இவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதுதான் அந்த ஊரோட கோவில் திருவிழா. ஆனால் அந்த கோவில் திருவிழாவில் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருவிழா நடக்கும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு நாள் வனவாசம் அப்படின்ற ஒரு பேரில் அந்த ஊரில் இருக்கிற ஒரு காட்டு பகுதியில் காலையில் போனாங்கன்னா அன்னைக்கு இருட்டுற வரைக்கும் அங்கே தான் தங்குவாங்க. அண்ட் அந்த இடத்துல தான் சமைச்சு அங்கேயே தான் சாப்பிடுவாங்க. அதாவது ராமர் 14 வருஷமோ 16 வருஷமோ வனவாசம் காட்டில் இருந்தார் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி தான் இந்த ஊர் மக்கள் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா இவங்க வனவாசம் அப்படின்ற ஒரு பேர்ல காட்டு பகுதியில் இருப்பாங்க. அதுக்கு முக்கிய ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த வனவாசம் இருக்கிற அந்த ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா இவங்க ஊர்ல இந்த கெட்ட சக்திகள் இது மட்டும் இல்லாம இந்த நோயெல்லாம் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதுக்காகவே அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சாமியை வர வச்சு அங்க இருக்கிற கெட்டதெல்லாம் ஓட்டவே வைப்பாங்க. இது மட்டும் இல்லாம அந்த சாமி காலையிலே வந்து சொல்லிடும், என்னுடைய உடன்பிறப்பு இந்த ஊர் எல்லையில தான் இருந்துட்டு இருக்கான், அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊர் எல்லைக்குள்ளேயே வந்துருவா. அப்படி ஊர் எல்லை உள்ள வந்துட்டானா இந்த ஊர்ல கால்ரா அப்படின்ற மாதிரி நோயெல்லாம் பரவும், கெட்ட சக்திகள்லாம் அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். அதனால சூரியன் உதிச்சதுல இருந்து சூரியன் மறையிற வரைக்கும் நீங்க யாருமே ஊர் பக்கம் வரக்கூடாது, நீங்க எல்லாருமே வனவாசம் போயிருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த சாமி சொல்லிட்டும் போயிடும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஊர் மக்கள் எல்லாருமே கிளம்பி காட்டுப்பகுதியில் போய் தங்கிட்டும் இருப்பாங்க. இந்த பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளே காக்கா கூட இருக்காது. ஏன், அவங்க வளர்த்துட்டு இருக்கிற ஆடு மாடு நாய் கோழி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவங்க கட்டி எடுத்துட்டும் போயிடுவாங்க. அந்த ஊரில் எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் நிறைய கிராமங்களில் இப்போவும் நடந்துட்டுருக்கு. நானும் ஒரு நாள் வனவாசம் போயிருக்கேன். என்னுடைய அம்மாவோட ஊரான வேலூரில் ஒரு திருவிழாவும் இருந்தது. சேம் இதே விஷயம் தான் அங்கேயும் நடந்திருக்கு. சரி அதெல்லாம் விடுங்க, அதை ஒரு நாள் கிளியராக சொல்கிறேன். அண்ட் இப்போ இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண அருள்குமரன் இவங்க கும்பலுக்கு இதுதான் கரெக்டான நேரம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே காலி பண்ணிட்டு அந்த காட்டு பகுதிக்கும் போயிட்டாங்க. இவங்களும் ஒரு அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ கூட போனதுல ஒருத்தர் யாராச்சும் திரும்ப இந்த சைடு வந்துட்டாங்கன்னா நமக்கு தானே பிரச்சனை. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இவங்களும் மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மதிய டைம்ல கண்டிப்பா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு அந்த உச்சி வெயில் அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எந்தெந்த வீட்டை நோட்டம் விட ஆரம்பிச்சாங்களோ ஒரு வீடா எகிரி குதிச்சு கையில இருக்கிற இரும்பை வச்சு அந்த வீட்டில் இருக்கிற லாக்கரெல்லாம் உடைச்சு உள்ள கிடைச்சதை வந்து சுருட்டிட்டு அடுத்தடுத்த வீடு அப்படின்னு போய்கிட்டும் இருக்காங்க. அப்படி அடுத்தடுத்த வீடு அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம குதிரை சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்ட இவங்களுக்கும் டேய் வெளியில் யாராச்சும் வந்திருக்காங்களா பாரு அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒருத்தரும் வெளியில் வந்து பார்த்துருக்காங்க. இல்லைன்னா வெளியில் யாரும் இல்லை, ஏதாச்சும் காட்டு குதிரையாக இருக்கும், இங்கே அங்கன்னு சுற்றிட்டு இருக்கு, ஊரில் ஆளுங்க இல்லைல்ல, அதால தான் சுற்றிட்டு இருக்கு போல இருக்கு, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இவங்களும் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு வீட்டில் திருட்ட முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வீட்டுக்கும் போகிறாங்க. பட் இவங்க எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் போகிறாங்களோ அந்தந்த வீட்டு வாசல்ல இருந்து அந்த குதிரை ஒரு மாதிரி கணைக்கவும் ஆரம்பிக்குது. இது இவங்களுக்கு கொஞ்சம் பயத்தையும் கிளப்புது. ஏன்னா யாரோ நோட்டம் விடுற மாதிரி தான் இவங்களுக்கும் ஃபீல் ஆகுது. அண்ட் இவங்க போன எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்லையும் ஏதாச்சும் இருக்கா, ஏன்னா பூஜை ரூமில் சாமிக்காக வெள்ளி பொருட்கள் வெள்ளி குத்து விளக்கெல்லாம் வச்சுருப்பாங்களே அதையும் எடுக்கலாம் அப்படின்னு பூஜை ரூமுக்கும் போயிருக்காங்க. அண்ட் இவங்க போன எல்லா வீட்லேயும் எல்லா பூஜை ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அருவா இருந்துட்டு இருக்கு. அந்த அருவாவை நிற்க வச்சு அதுக்கு பொட்டுலாம் வச்சு அதை வணங்கிட்டு இருக்காங்க. இதை இவங்களும் போன எல்லா வீட்லையும் பார்த்துருக்காங்க. அண்டு பக்கத்தில் இருக்கிற வெள்ளி குத்து விளக்கு அண்டு வெள்ளி காமாட்சி விளக்கு வெள்ளி பொருள் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு 4-5 வீடு தாண்டினதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்குள்ளேயும் போறாங்க. அண்ட் ஒரு சைடில் ஒருத்தர் அங்க இருக்கிற லாக்கரை உடைச்சிட்டு இருக்காரு. இன்னொரு சைடில் ஒரு கும்பல் அந்த பூஜை ரூம்லயும் போயிட்டு அங்க இருக்கிற பொருள்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம சுருட்டு வாசனையும் அடிக்க ஆரம்பிக்குது. அப்படி சுருட்டு வாசனை அடிச்சது மட்டும் இல்லாம சுருட்டோட புகை அந்த இடத்துல அதிகமா அடிக்கும் போது இவங்களுக்கு பயமும் வந்துருது. ஏன்னா இங்க யாரோ ஆள் இருக்காங்க, கண்டிப்பா வயசான எவனாச்சு தான் இருக்கணும், ஏன்னா சுருட்டு பிடிச்சிட்டு இருக்கான், வயசு பசங்க யாருமே சுருட்டு பிடிக்க மாட்டாங்க. அண்ட் அந்த ஆள் நம்மளை பார்த்தானா அவனை நாம கொண்டுடலாம் அப்படின்னு
இவங்களும் அந்த புகை வர இடத்துக்கும் போகிறாங்க. அந்த புகை வீடு ஃபுல்லாக நிறைய இடத்துல பரவி இருந்ததுனால இவங்களுக்கும் எங்கேருந்து எக்ஸாக்டாக வருது அப்படின்னு தெரியல. அப்போது இந்த வீட்டோட பின்வாசல் வழியாக பார்த்தீங்கன்னா குதிரை ஒரு மாதிரி கணக்கிற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. உடனே இந்த திருட்டு கும்பலில் இருக்கிற ஒருத்தர் வெளியிலையும் போய் பார்க்குறாரு. அப்படி வெளியில் போனவர் ரிட்டன் வரவும் இல்லை. ஆனால் இந்த வீட்டில் ஆல்மோஸ்ட் திருடிலாம் முடிச்சிட்டாங்க. அடுத்த வீடு போகிறதுக்குள்ள இவங்க கூட்டாளிகள்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தர் மிஸ் ஆகுறாங்க. அவருடைய பேர் சொல்லி எங்க அவன் அப்படின்னு இந்த வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கும்போது சரி அவன் பக்கத்து வீட்டு வழியாக போயிட்டு இருப்பான், நம்ம பின்வாசல் வழியாக வெளில போயிடலாம் அப்படின்னு இவங்க எல்லாருமே பின்வாசல் வழியாக வந்தா அந்த இடத்துல அந்த குதிரை சத்தம் கேட்டு ஒருத்தர் வெளில வந்திருப்பார்ல, அவரோட உடம்பு ஒரு இடத்துல இருக்கு, தலை ஒரு இடத்துல இருக்கு. யார் பண்ண வேலைன்னு தெரியல, ஒரே வீட்டுல தலை துண்டா இருந்துட்டு இருக்கு. இதை பார்த்த இந்த கூட்டாளிங்க எல்லாருமே மிரண்டும் போறாங்க. ஏன்னா இப்ப இறந்து கிடக்கிறது இவங்க குடும்பத்துல ஒருத்தர். குடும்பமா தானே இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப குடும்பத்துல ஒருத்தர் இறந்து போனதுக்கு அப்புறம் இதை எவன் பண்ணிருப்பான் அப்படின்னு அந்த இடத்த அலசி ஆராயவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த கொள்ளையடிக்கிறதுக்கு 12 பேரும் கிளம்பி போயிருக்காங்க. அப்படி பிரிஞ்சு தேடினதுல கடைசியா எல்லாருமே ஒண்ணு கூடுறாங்க. அப்படி ஒண்ணு கூடுனதுல பாத்தீங்கன்னா வெறும் 7 பேர் மட்டும்தான் ஒண்ணு கூடுறாங்க. மத்தவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் இவங்களுக்கும் கிடைக்கல. அண்ட் இவங்க யோசிக்கிற விஷயம், எவனோ நம்ம இங்க திருடுற விஷயம் தெரிஞ்சு நம்ம ஒருத்தனையா கொண்டுட்டு இருக்கான், நாம இங்க இருக்கக்கூடாது, கிடைச்ச வரைக்கும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு இவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு இதுக்கு முன்னாடி வீட்டுல கொள்ளையடிச்சிருப்பாங்களே, எல்லா வீட்லயும் அருவா இருந்திருக்கும். எல்லாருமே போயிட்டு அந்த அருவாவை சேஃப்டிக்கும் எடுத்துக்கிறாங்க. இவங்க கிட்ட இருக்கிற வெப்பன் எல்லாமே சின்னதாக தான் இருக்கு. பட் அந்த வீட்டில் இருக்கிற அருவா எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 4 அடி உயரம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி இப்படின்னு ஒரு 4 பெரிய அருவால இவங்களும் கையில வச்சுக்கிறாங்க சேஃப்டிக்கு. இப்ப இதோட இந்த கிராமத்தை விட்டு சேஃபா வேற ஊருக்கும், அதாவது இவங்களுடைய ஊருக்கும் போயிடுறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் இவங்களால சுத்தமா நம்ப முடியல. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பண்ண திருட்டுல ஒருத்தன் கூட நம்ம மேல கை வச்சது கிடையாது. நம்ம தான் இது வரைக்கும் நிறைய பேர் கொண்டு இருக்கோம், நிறைய பேர் அடிச்சிருக்கோம், எவனுமே நம்மள எதுவுமே பண்ணதில்லை. ஆனா இப்போ நம்ம குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் உயிரோடு இல்லை. கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே அந்த கிராமத்துல இருக்கிற எவனுங்களோ தான் காரணம், அவனுங்களை பழிவாங்க அப்படின்னு இவங்களும் பிளான் பண்றாங்க. பட் கொஞ்சம் இதெல்லாம் சூடாகட்டும், ஏன்னா அடுத்த நாள் இதை பத்தி நிறைய பேர் பேசுவாங்க. அதனால கொஞ்ச நாள் நம்ம ஊர்லயே இருந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு ஒரு சில மாசம் இவங்க ஊர்லயே இருந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு 2-3 மாசமும் போகுது. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த கிராமத்துக்கு போகலாம் அப்படின்னு கருப்பனுடைய கோட்டைக்கும் போறாங்க. அங்க போயிட்டு ஆல்ரெடி இந்த ஊர்ல ஒருத்தர் காசுலாம் கொடுத்து வேலை வாங்கி வச்சிருப்பாங்கல்ல, அவரையும் பாக்குறாங்க. அவரையும் பார்த்து பேசும்போது அவர் சிம்பிளா சொல்லிடுறாரு, நீங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, நீங்க இந்த ஊர்ல இருக்கிற ஒரு நிமிஷமும் உங்களுடைய தலைக்கு ஆபத்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா, அன்னைக்கு நாங்க எல்லாருமே எங்க ஊர் மக்கள் எல்லாருமே வனவாசத்துக்கு நாங்க வெளியில இருந்தோம். அப்ப ஆளுங்களே இல்லாத எங்க உடைமைக்கும் எங்க ஊருக்கும் எங்க ஊரோட காவல் தெய்வம் தான் கருப்பன் தான் காவலா இருந்தான். இந்த ஒரு விஷயம் எங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஏன் ஆரம்பத்தில் நான் உங்களை கூட எச்சரிச்சிருக்கேன், இந்த ஊர்ல நீங்க திருட்டு பண்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு. அண்ட் அன்னைக்கு எனக்கு திருடி இருப்பீங்க, அதுல என்ன ஒரு 5 பேர் இறந்துருப்பாங்களா, அந்த 5 பேருமே தலை வெட்டுப்பட்டு தான் இறந்தும் போயிருக்காங்க. அப்படி இறந்து போன எல்லாருமே வேற யாருமே கொல்லல, எங்க ஊரோட காவல் தெய்வமான கருப்பன் தான் கொன்னான். இது மட்டும் இல்லாம நீங்க இங்க இருந்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கும் இதே கதி தான். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளப்பிருங்க. அண்ட் என்னையும் போட்டு கொடுத்துடாதீங்க, எனக்கும் புள்ள குட்டிலாம் இருந்துட்டு இருக்கு, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கிற யாருமே அந்த ஒரு விஷயத்த நம்பல. அண்ட் இவங்களோட தாட் என்னன்னா, இவன் தான் நம்மகிட்டே காசு வாங்கிட்டு இப்போ இந்த ஒரு விஷயத்த இவங்க ஊருக்கும் விசுவாசமா இருக்கணும்னு போட்டு கொடுத்துட்டான், இவனையும் போட்டு தள்ளிடணும் அப்படின்னு அவருக்கும் விஷம் வச்சு கொண்டுட்டு கிளம்பிடுறாங்க. அப்படி கிளம்புனதுக்கு அப்புறம் இப்போ இந்த குடும்பத்துல ஆம்பளைங்கன்னு 7 பேர் தான் அந்த திருட்டு தொழில செய்யறவங்களும் இருக்காங்க. அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, மறுபடியும் அந்த ஊருக்கு நம்ம போறோம், மறுபடியும் நம்ம திருடுறோம் அப்படின்னு அவங்களும் அடுத்த திருவிழா வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அடுத்த திருவிழா சேம் அதே வனவாசத்துக்கும் ஊர் மக்கள் எல்லாருமே போயிடுறாங்க. இப்போ அன்னைக்கு அதே போல மதியம் இவங்களும் அந்த ஊருக்குள்ளே என்ட்ராகிறாங்க திருடுறதுக்காக. போன தடவை எந்த வீட்டில் முடிச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணமும் இப்போ அந்த வீட்டில இருந்து நம்ம திருடலாம் அப்படின்னு இவங்களும் அந்த வீட்டில இருந்து திருடலாம் அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீடு ஃபுல்லா ஒரே புகை மூட்டமா இருந்துட்டு இருக்கு. சொல்ல போனா வீடு ஃபுல்லா இதை சுருட்டு பிடிச்சி புகை விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் இவங்களும் அந்த புகையெல்லாம் விலகிட்டு உள்ள போக ட்ரை பண்றாங்க. பட் அந்த புகைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட சீலிங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒசரத்துக்கு கம்பீரமாக யாரோ ஒருத்தவங்க நிற்கிறத பார்த்து இவங்களுக்கு கை கல்லாம் விடவெடுத்து போகுது. ஏன்னா இவங்க ஒசரத்துக்கு யாராச்சும் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இருக்கிறது 7 பேர் ஈஸியாக ஒருத்தனம் போட்டுடலாம் அப்படின்னு இவங்களும் அடிக்கிறதுக்கு போயிருப்பாங்க. ஆனால் அவ்வளோ ஒசரத்தில் அண்டு கையில் பார்த்தீங்கன்னா பெரிய அருவா இருந்துட்டு இருக்கு. அண்டு ஆளை பார்க்கறதுக்கு ஒரு தினுசா இருக்கான். இந்த இடத்த விட்டு வெளில வந்துருங்கடா அப்படின்னு எல்லாருமே வெளியில் வராங்க. அண்டு அந்த 7 பேருமே அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்து அந்த ஊரை விட்டு
பயந்துட்டு அலறி அடிச்சுட்டு ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு, ஊரோட காவல் தெய்வம் இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கு, நம்ம வருவோம் தெரிஞ்சுதான் நமக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த 7 பேருமே பயத்துல அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்துடுறாங்க. அண்ட் வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, உண்மையிலே அங்க நம்ம பார்த்தது சாதாரண மனுஷனா இல்ல காவல் தெய்வமா அப்படின்னு. அண்ட் அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் அந்த ஊர்ல நம்ம போயிட்டு திருடவே கூடாது, ஏன்னா அந்த ஊருக்கு நாம எப்ப போனாலும் கண்டிப்பா நமக்கு சாவு நிச்சயம் அப்படின்னு. இதனால இவங்க மற்ற ஊர்ல போயிட்டு திருடலாம் அப்படின்னு மற்ற ஊர்ல இருக்கிற ஏரியாவை டார்கெட் பண்ணி அங்க திருடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இந்த பிளான் எல்லாமே இவங்க வீட்டில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த டீம்ல இருக்கிற ஒருத்தர் இந்த திருட்டு பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னாச்சு அப்படின்னு தெரியல, ஒரு மாதிரி சாமி வந்த மாதிரி அந்த இடத்துல பயங்கரமாக கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. கத்துறது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லாருமே எச்சரிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை, இதுக்கப்புறம் நீங்கள் எந்த வீட்லையாச்சும் திருடணும் அப்படின்னு போனீங்கன்னா அடுத்த நொடியே உங்களுடைய தலை தரையில் உருளும் அப்படின்னு இங்கே இருக்கிற எல்லாருமே வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் இவங்க திருட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்கிற அந்த நபரும் ஒரு மாதிரி ஆங்காரமாக சொல்லிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது, வந்ததும் வேற யாருமே இல்லை, இவரோட உடம்புல கருப்பு சாமி வந்திருக்குடா, அந்த கருப்பு சாமி தான் நம்மளை எச்சரிச்சுட்டு போயிருக்கு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது அப்படின்னு இவங்களாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சில பேர் நம்புறவங்க இருப்பாங்க, அப்படியே ஆப்போசிட்ல நம்பாதவங்களும் இருப்பாங்களே, அதே மாதிரி தான் இந்த குடும்பத்தில் கருப்புலாம் ஒன்றும் கிடையாது, இது நம்ம குலத்தொழில், நம்ம பண்றதை நம்ம பண்ணிட்டு இருப்போம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இவர் மற்ற எல்லாருமே வந்து மைண்ட் வாஷ் பண்ணி மறுபடியும் திருடத்துக்கும் போறாங்க. அண்ட் அப்போ தான் அருள்குமாரின் இவரும் ஃபஸ்ட் டைமாக அந்த திருட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு இவங்க கூட போயிட்டு அந்த ஒரு விஷயத்தெல்லாம் கற்றுட்டும் இருக்காங்க. பட் அப்போ அருள்குமாரன் சொல்கிற விஷயம், மாமா எனக்கு என்னவோ சரியாக படல, சாமியே வந்து சொல்லிருச்சு, இதுக்கப்புறமா நம்ம இது பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம குடும்பமே இல்லாமல் போயிடும், ஏன்னா ஆல்ரெடி பார்த்தல 5 பேர் இப்போ உயிரோடு இல்லை, இந்த ஒரு விஷயத்த நம்ம இன்னும் பண்ணணுமா அப்படின்னு அவரும் அவங்க குடும்பத்து ஆளுங்கிட்ட வந்து காலில் விழுந்து கதறிட்டும் இருக்காரு. ஆனால் யாருமே இவர் சொல்கிற விஷயத்த சின்ன பையன் நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னு அருள்குமாரன் இவரை உதாசனப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் வழக்கம் போல அந்த 7 பேருமே கூட அருள்குமாரன் இவரும் தான் வந்துட்டு இருக்காரு, எல்லாருமே திருடலாம் அப்படின்னு போறாங்க. அது திருடத்துக்கு போகும்போது கூட அருள்குமாரன் இவர் சொல்ற விஷயம், கண்டிப்பா நம்ம இந்த ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணுமா அப்படின்னு, நம்ம கிட்ட தான் இவ்வளவு சொத்து இருக்குல்ல, இதை வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற பெரியவங்க இதெல்லாம் கேட்கல, இவரோட மண்டையிலே போட்டு இவரையும் கூட்டு போயிடுறாங்க, உண்மையிலே மண்டையில அடிச்சுதான் கூட்டு போனாங்க அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வேற கிராமத்துல டார்கெட் பண்ண இடத்துல இவங்களும் திருடிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வராங்க. அப்படி ரிட்டர்ன் வர வழியில நடுராத்திரி தான் வந்துட்டு இருக்காங்க. வர வழியில பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம ஒரு வெள்ளை குதிரை அந்த இடத்தையும் கிராஸ் பண்ணுது. அண்ட் இவங்களுக்கு நல்லாவே தெரியும், அண்ட் இந்த ரூட் வழியா நிறைய தடவை வந்திருக்காங்க, இந்த சுட்டு வட்டாரத்துல வெள்ளை குதிரை அப்படின்னு எதுவுமே இல்லை, இதனோட புதுசா இந்த இடத்துல வெள்ளை குதிரை இருக்கு அப்படின்னு இவங்களும் கொஞ்சம் பயப்படுறாங்க. அண்ட் 7 பேருமே இவங்க திருடிட்டு வந்த அந்த நகையை நல்லா இறுக்கமா பிடிச்சிட்டு அந்த வழியா போயிட்டும் இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க பின்னாடி குதிரை ஓடி வர அந்த ஒரு சத்தம் டொக் டொக்குன்னு கேட்கும்ல, அந்த ஒரு சத்தமும் கேட்க இவங்களும் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தூரத்தில் குதிரை வந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த குதிரை மேலே நல்லா வாட்ட சாட்டமாக தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த ஆள் வாட்ட சாட்டமாக இருக்கிறது தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு நபர் குதிரையிலே வந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது இவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு வரது யாரு அப்படின்னு. ஆனால் அந்த 7 பேருமே ஒரு திசையில் ஓடாமல் ஆளாளுக்கு வேற வேற திசையில் திருச்சி ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ரொம்பவே பயந்திருந்தா அருள்குமாரன் இவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து ஓடுறாரு. ஆனால் ஓடி கொஞ்ச தூரத்தில் அங்கே ஒரு கோவிலும் இருக்கு. வரதெனவோ பேய் அப்படின்னு நினச்சி அவரும் அந்த ஒரு கோவிலில் உட்காந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு, காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு. அண்ட் இந்த குதிரையில் வந்த இந்த நபரும் அந்த கோவில் கிட்டேயும் வராரு. அருள்குமாரன் இவரையும் ஒரு மாதிரி ஏத்திறக்கத்தோட பார்க்கறாரு. பார்த்துட்டு எதுவுமே பண்ணல, திரும்ப அங்க இருந்தும் கிளம்பிடுறாரு. அப்படி போனவர் எங்க போனாரு அப்படின்னு தெரியல. இப்போ அருள்குமாரன் இவர் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு பயத்திலே இருந்துட்டு இருக்காரு. அண்ட் இப்படியே ஆல்மோஸ்ட் பொழுது விடிய போகுது. அண்ட் இவர் என்ன பண்றாருன்னா இவங்க சொந்தக்காரங்க ஒரு சில பேர் அந்த திருடின பொருளை வந்து பயத்துல விட்டு போயிருப்பாங்களே, அதெல்லாம் அங்கேயே தான் விழுந்திருக்கு, அதை எடுத்துட்டு போலன்னா திரும்ப ரிட்டர்ன் வந்தாங்கன்னா அருள்குமாரன் இவரு தான் போட்டு அடிப்பாங்க. ஸோ அதனால இவரும் கையில கிடைச்சதை மட்டும் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கும் போயிடுறாரு. ஆனா அப்படி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தப்பிச்ச உடனே யாருமே வீட்டுக்கு ரிட்டர்ன் வரவே இல்லை. இவரும் சரி அவங்க எங்கன்னா தலைமறைவா இருப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்றாங்க. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பாக்குறாங்க, ரிட்டர்ன் வரவே இல்லை. இப்படி ஒரு சில மாசங்கள் போனதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க யாருமே வரல அப்படின்னு வீட்டில் இருக்கிற பெண்கள் கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பயந்தது மட்டும் இல்லாம அந்த வீட்டில் இருக்கிற பெண்களே சொல்றாங்க,
நீ மட்டும் தானே தனியா இருக்க, தனியா போயிட்டு எங்கேயாச்சும் கொள்ளை அடிச்சிட்டு வா. ஏன்னா போனவங்க கண்டிப்பா எங்கேயாச்சும் சேஃபா தான் இருப்பாங்க, பிரச்சனைலாம் முடிஞ்சிட்டு வரலாம் தான் வெயிட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் நீ சும்மா இருக்காத, எங்கேயாச்சும் போயிட்டு எதனா பண்ணிட்டு வா, அப்புறம் எப்படி தொழில் கற்றுப்ப அப்படின்னு சொல்லும்போது அருள்குமரன் இவரும் போக மாட்டேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்ல, பட் வீட்டில் இருக்கிற பெண்களையே அடித்து வெளியில் துரத்துறாங்க, போய் ஆம்பளை ஏதாச்சும் கொள்ளையடிச்சிட்டு வாடா அப்படின்னு. இதுக்கப்புறம் அருள்குமரன் இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, சரி ஏதாச்சும் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நைட்டோட நைட்டாக திருடலாம் அப்படின்னு ஒரு வீட்டுக்குள்ளே எகிரி குதிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே ஆள் இல்லை, நோட் பண்ணிட்டு தான் போகிறாரு. அப்படி எகிரி குதிச்சா அந்த ஒரு வீட்டுக்குள்ளேயும் டைரெக்டாக ஃபஸ்ட்டு பூஜை ரூம் கிட்ட தான் போகிறாரு. ஏன்னா அங்கே தானே ஃபஸ்ட்டு இந்த வெள்ளி பொருட்கள்லாம் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளேயும் போனால் அந்த வீட்டுக்குள்ளேயும் ஒரு பெரிய கத்தியை வச்சு தான் வணங்கிட்டு இருக்காங்க. இவர் வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த கத்தி இவரை பார்த்த மாதிரி கீழேயும் விழுது. அப்படி விழுந்த உடனே அலறி அடிச்சுட்டு அங்கே எதுவுமே திருடலை, அந்த இடத்த விட்டு ஓடி வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பயத்திலே தூங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி தூங்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு வாசல்ல மறுபடியும் குதிரை கணக்கிற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. அப்படி இவருக்கும் புரிஞ்சிருச்சு, நாம தப்பு பண்ணதுனால தான் இப்போ நம்மளை தேடி வந்திருக்காரு அப்படின்னு. அப்படி ரொம்ப நேரமா அருள்குமரன் பயத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது ஒரு லெவலுக்கு அப்புறம் சரி நம்ம பண்ண தப்ப ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வீட்டை விட்டு வெளியிலும் போறாரு. வெளியில போனா குதிரை ரொம்பவே பெருசா இருக்கு. அந்த பெருசா இருக்கிற குதிரையில ரொம்பவே பெருசா ஒரு மனுஷனா உட்காந்துட்டு இருக்கான். வேற யாருமே இல்ல, காவல் தெய்வமான கருப்பசாமி தான். அந்த அருள்குமரன் இவரும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன மன்னிச்சிருங்க, இந்த ஒரு விஷயத்த நான் வேணும்னே பண்ணல, என் குடும்ப நபர்கள் தான் என்ன பண்ண சொன்னாங்க, அதனாலதான் இந்த ஒரு விஷயத்த பிடிக்காத விஷயத்த நானும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற கருப்பசாமியும் ஒரு வார்னிங் தராரு. இதுக்கப்புறம் எந்த வீட்லயாச்சும் நீ திருடணும் அப்படின்னு போனோம்னா அடுத்த செகண்டே உன் தலை தரையில உருளும். இதுக்கப்புறம் திருடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விட்டுட்டு வேற எதனா வேலை செஞ்சு பொழைச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பும் போது அருள்குமரன், ஐயா என் வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க இன்னும் யாருமே வீட்டுக்கு வரல, நீங்க தான் அருள் புரிஞ்சு அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது கருப்பசாமி சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்றாரு. அது என்னன்னா, போன உசுரை என்னால் கொண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு இந்த இடத்த விட்டும் கிளம்பிடுறாரு. அண்ட் இதுக்கான அர்த்தம் என்னன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் அருள்குமரன் இவர் என்ன பண்ணுறாருன்னா நைட்டோட நைட்டாக இவர்கிட்ட ஆல்ரெடி தங்க மோதிரம் செயின் எல்லாமே இருக்கு, பட் இது எல்லாமே திருடி சம்பாரிச்சது தான், இது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே கழட்டி வீட்லேயே போட்டுட்டு அண்ட் அங்கேருந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போகிறாரு. இவருக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க உண்மையாக இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவர் திருடின காசாக இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நல்ல விஷயத்துக்காக கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப்பும் கேட்குறாரு. நான் இதுக்கப்புறம் நான் இந்த ஊரில் இருக்க போகிறதில்ல, நான் வெளிநாட்டுக்கு போகலான்னு இருக்கேன், அங்கே கிடைக்கிற வேலையை வச்சு பொழைச்சிக்கலான்னு இருக்காருன்னு சொல்லும்போதும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு இருக்கிற அமௌண்ட்டை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டும் ரெடி பண்ணுறாரு. அண்ட் இவருக்கு தெரிஞ்ச லிங்க் மூலயமா ஃபாரினில் ஒருத்தர் இருக்காரு, அவர் மூலயமா விசாலாம் ரெடி பண்ணி இப்போ ஃபாரினில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஃபாரினில் கோட் சூட்லாம் போட்டுட்டு ஒயிட் காலர் வேலை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இப்போ அருள்குமரன் ஃபாரினில் குப்பை தான் அள்ளிட்டு இருக்காரு. அதுவும் அரப் கண்ட்ரியில். இவர் ஸ்டார்டிங்கில் அரப் கண்ட்ரி போகும்போது குப்பை தான் அள்ளிட்டு இருந்தார். பட் இப்போது கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி அந்த குப்பை அள்ளுற கான்ட்ராக்ட் எடுத்து நிறைய பேரை வச்சு இவர் வேலை வாங்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு நல்ல நிலைமையில தான் வந்துட்டு இருக்காரு. ஆனால் இவர் அரப் கண்ட்ரி போனதுக்கப்புறம் கூட அந்த இடத்துல லைட்டாக திருடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இவருக்கே வந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு, சாப்பாட்டு கூட வழி இல்லாமல். சரி இதனால் ஏதாச்சும் திருடலாம், வாட்சி காசு எதனா திருடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அப்படி யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இவருக்கு அந்த சுருட்டோட வாசனை வந்துட்டும் போகும். ஸோ இது வந்த உடனே இவருக்கு ஒரு பயம் வரும் பாருங்க. நான் கடல் தாண்டி வந்து இந்த இடத்துல திருடலான்னு யோசிச்சாலே இந்த இடத்துல எனக்கு சுருட்டு வாசனையும் வருது. அப்போ நான் திருடுனா கண்டிப்பாக உயிரோடு இருக்க மாட்டேன், நான் பசியில் செத்து போனால் கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு திருடனா நான் சாகிறதுக்கு விரும்பலை அப்படின்னு அப்போ முடிவெடுத்த அருள்குமரன் இப்போவும் அந்த ஒழுக்கத்தோடு தான் இருந்துருக்காரு. இப்போது அவரோட குடும்பம் திருட்டு குடும்பம் இல்லை, ஒரு நல்ல கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பம். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒரு இன்சிடெண்ட்டை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னும் தெரியல. ஏன்னா இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்க்கும்போது எனக்கே இந்த மர்மதேசம் சீரியல் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீலே வருது. ஸோ இந்த ஒரு சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.